இந்தாடி வந்து இந்த அடுப்பு கடுப்பு செத்த தள்ளி விட. ஒரு வேலையும் இல்லாமல் நீ பாட்டுக்கு உட்காந்துருக்க. ஓ, உங்களை மாதிரி கிழங்கு கூட சேர்ந்து சோறு ஆக்கிறதுக்கு வேற ஆளை பாருங்க. உங்க கூட எல்லாம் சேர்றதுக்கு எனக்கு பிடிக்காது. ஒழுங்கா சோத்தாக்குங்கடி, தேவையில்லாம என்ன இழுக்காதீங்கடி. இங்க பாரு ரோட்டனே, வெளியிலயும் வந்து இந்த மாதிரி பேசாத சரியா? அப்புறம் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. ஏய், இங்க பாரு, வெளியில வந்து என் புருஷனை பத்தி நீ பேசாத. உனக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன் சரியா? உன் வேலையை மட்டும் பாரு. இந்த மாதிரி சோறாக்க குழம்பு வைக்க நீ லாக்கி. ஆனா நான் ஒரு டாக்டரோட பொண்டாட்டி. நான் ஏன்டி சோறாக்கணும் குழம்பு வைக்கணும்? உட்காரடி ஃபர்ஸ்ட். தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. ஏய் கழுவி, நீ என்னடி என்ன அப்படி பாக்குற? போடி எனக்கு. ஏண்டி, எங்க கூட சேர்ந்து சமைக்கிறதுக்கு நாங்க தகுதி இல்லாத ஆளு தான். நீ பெரிய ஆளா இருந்துட்டு போ. இந்த தூக்குச்சட்டி எதுக்கடி எடுத்து வந்திருக்க? மானங்கட்டவளே. சாவ போற கிழவியே, எதுக்கிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கற? இங்க பாரு, நான் ஒன்னும் உங்க கூட சோறாக்க வரல. ஆனா சோறு வாங்கிட்டு போக வந்தேன். அதுக்கு தான் இந்த தூக்குச்சட்டி. கொஞ்சமா சோறு மிச்சமா இருந்தா மட்டும் கொடுங்க. நான் எதுக்காக இதை வாங்கிட்டு போறேன்னா, வந்து அடுப்படியில நின்று என்னால சோறாக்க முடியாது. அதுக்கு தான். நான் எங்க உன்னை அடுப்புக்கடியில விடுறேன் சொல்லு பாப்போம். சோறு ஆக்கி வச்சுட்டு சாப்பிடவான்னு சொன்னா கூட போயிட்டு அந்த பையனை சோறும் இங்கே விடாம சண்டை போட்டுட்டே தான் உட்காந்துருக்குற நீ. ஏய் எரும மாட்டு சொன்னீங்களா? வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க. அப்புறம் என் புருஷன்ட்ட சொல்லி விஷ எடுத்துட்டு வந்து உங்க எல்லாத்துக்கும் போட்டுட்டு கொண்டுடுவேன் சரியா? புரியுதா? மூஞ்சிங்களா பாரு, இவ குண்டச்சி, அவ வெள்ளங்கதவ, அவ பள்ளி, இவ நெட்ட கொக்கி. ஆனாலும் இந்த கூட்டத்துல நான் மட்டும்தான் அழகா இருக்கேன். அதுலயே இந்த நாய்ங்க எல்லாருக்கும் போடுறாம என்னை அடுப்பு கட்டியில போட்டு என் மூஞ்ச கரு கட்டிக்க நினைக்கிறானுங்க துரோகிங்களா. போங்கட்டி எல்லாம். எம்மாடி, என் மருமகளுக்கு நான் தான் வளைகாப்பு போட முடியல. என் பொண்டாட்டி வீட்டில் கத்திக்கிட்டு வீட்டை விட்டு முடிக்க விட்டான். ஏதோ என் மருமகளை அடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. சேர்ந்து எல்லாம் சமைச்சு ஆக்கி போடுறீங்களேன்னு பார்த்தா ஏமா அப்படி நீங்களே அடிச்சிருக்கீங்க. ஓ சரி சரி, அவங்க உங்க மருமகளா? அவங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட நாளைக்கு எனக்கு விருந்து வைக்கணும்னு சொன்னாங்க. என் புருஷன் கூட சொன்னாரு சாம் சாம்னு வளைகாப்பு பண்ணணும்ட்டு. அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா? அது வந்து அவங்க கூட ஒன்றும் இல்லை, அது சொல்லக்கூடாது. துப்பு கட்ட மனுஷி, உன்ன மாதிரி ஒரு பொம்பளையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. கண்டாது பிடிச்ச அளவு என்ன மாதிரி இருக்கிறா பாரு பொம்பளை, விச கொடுக்கு. ஏய் சீப்படி சமடி குரங்கி. ரங்கநாயக்கா, இந்த பொங்கச்சோறு பொங்கிட்டு இருக்குது, அது சீக்கிரம் முடிஞ்சிடும். நீ வந்து இந்த காய்கறி சோறு ஆக்குக்கா, எனக்கு அது சுத்தப்பட்டு வராது. நான் இந்த புளிசோறுக்கு ரெடி பண்ணிடுறேன். ஐடி, நீ தயிர் சாதம் ஈஸியாக கிண்டி போடு. இவன் யாரு? இந்தாடி சிம்ரனு, நீ வந்து புதினா சோறு கிண்டிடுறியா? அதான் ஈஸியாக இருக்கும் சரியா? ஏய், நாக்கு ருசியா மாங்காய் சோறு செய்ய மாட்டீங்களாடி? பிரியாணிலாம் இல்லையாடி? ஏண்டி? ஏய் குண்டம்மா, ஏய் குண்டம்மா, ஓ கையை குண்டான்ல விட்டு கிளறனவளே, போடி அங்கிட்டு. குஷ்டம் பிடிச்ச கையால என் மூஞ்சில கை வைக்கிறியா? சீ, என் புருஷன் டாக்டர், அவன்கிட்ட சொல்லி நல்ல மருந்து வாங்கி மூஞ்சில போடணும். போடி அங்கிட்டு. குண்டம்மா குண்டம்மா குண்டம்மா. ஹைடி, உன் முகத்துக்கு ஒசரம் தான் பாக்குறேன். இவன் முதல்ல வெளியே போசுறேன், எனக்கு டென்ஷன் ஆகுது. என்னடி பொம்பளை இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா? ஏக்கா ஏக்கா கோச்சுக்காதக்கா, விடுக்கா. என்னக்கா பண்றது? ஒன்றும் என்னால் சொல்ல முடியல. என்ன வெங்காயத்தை சொல்ல முடியல? இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? இவரு அவள் வந்து உன் வீட்டில் பேனா ராணியாக இருக்கலாம், இங்கே வந்து அடுத்தவங்களுக்கு முன்னாடி ராஜம் பண்ணிட்டு இருந்தாலும் நாங்களாம் பொறுத்து போக மாட்டோம் சரியா? ஏக்கா மன்னிச்சிருக்கா, அவளுக்கு பதிலாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இங்கே பாரு, அவளுக்குன்னு பேசணும் உனக்குன்னு பேசணும்னு தெரியலக்கா. ஏய், அவ என்னடி பொம்பளை, அவகிட்ட போய் பேசுறீங்க? இந்தடி சோறு பொங்கனையும் தூக்குச்சட்டியில் கொஞ்சோண்டு வாங்கிட்டு போ. சோறு வாங்கி தின நாயே, உன் புத்தி போவாது. டாக்டரை கல்யாணம் பண்ணாலும் பீத்திக்கு வா. டாக்டர் ருட்டுன்னு. ஏக்கா, அந்த சிட்டியில் மாடுங்களாம் அழியும். அந்த சாணி அள்ளிட்டு வந்து கரைச்சி அவள் வாயில ஊத்துங்கக்கா. அப்போ கூட இவ திருந்த மாட்டான். ஏன்டி நீ வேற சிரிப்பு கட்டிகிட்டே இருக்கிற? எனக்கு வேற காய்கறி சோறு ஆக்க தெரியாதுடி. அது எனக்கு தெரியும். கம்முனு குந்து. இந்த டீச்சர்ல வேலையை பாரு, அவகிட்டலாம் பேசாத. அங்கே பாரு அழுவுறா. அங்கிட்டு நான் நவுந்து நில்லு. தண்ணி வந்து அடுப்பு அமைச்சிட போகுது. சார்லா, காய்கறி சோறு எப்படி செய்யணும்னு சொல்லுடி, எனக்கு தெரியாது. தா இங்கே புது பொண்ணு உட்காந்துருக்காளே ரோட்டனு, அவகிட்ட கேளு. அவ தானே டாக்டர், எனக்கு எல்லாம் தெரியுன்றா. அவட்ட கேளு. எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சீன் பண்ணாதீங்க, எனக்கு தெரியும். சரி, காய்கறி சோறு எப்படி செய்யணும்னு சொல்லுடி. ரோட்டனு நல்லா வந்துச்சுன்னா சோத்த குண்டானியும் ஒன்றை தந்துடுறேன். காய்கறி சோறுல காய் அதிகமா போட்டுவாங்க. காய் போட்டு சோறு ஆக்கி நல்லா திங்கணும், நல்லா இருக்கும். அதான் காய்கறி சோறு. அடி செருப்புல சாணியை முக்கிய அடிக்க. காய்கறி சோறுல காயை தான் போடுவாங்க, கறியை போடுவாங்களா? அதை தான் எப்படி செய்வாங்கன்னா அந்த அக்கா கேட்குது. நிஜமாலுமே எனக்கு தெரியாதுடி. சார்லா, அவ சொல்றது உண்மைதானா? காய்கறி சோறு அப்படிதான் செய்வாங்களா? அண்ணி, என்ன நீங்களும் சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நீ பசிக்குது, மருமகளுக்கு நேரமா சோறு கொடுக்க வேணாம். அட என்ன குழந்தனாரு, சும்மா விளாண்டுக்கிட்டே வேலை செஞ்சா தானே நேரம் ஓடும். அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க வேணா அப்படி போயிட்டு நடந்துட்டு வாங்க. சரி ரோட்டனே, தயிர் சோறு எப்படி செய்வாங்கன்னு சொல்லு. ஏய் என்னடி, நீ என் புருஷனோட அண்ணனை கட்டிக்கிட்டா நீ என்ன கேள்வி கேட்பியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை தெரியுமா? உனக்கு மட்டும் எல்லாம் தெரியும்னு சீன் போடுறியா? தயிர் சோறு எப்படி செய்வாங்க? தயிர் ஊற்றி தண்டி செய்வாங்க வெண்ணா. அப்போ பொங்கச்சோறு பொங்கலை போட்டு செய்வாங்களோ?
இல்ல செங்கல போட்டு செய்வாங்களா? ஏய் கிழட்டு மூதேவி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. செருப்பு கழட்டி அடிப்பேன். உங்ககிட்ட சோறு வாங்கி திங்க வந்த பாரு. ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும்? எல்லாம் ஆண்டாளுக்காக தான் பொறுமையா இருக்கேன் தெரியுமா? ஆண்டாளுக்காக எதுக்கு பொறுமையா இருக்கானு எனக்கு தானே தெரியும். 5 பவுன் செயினை சுருட்டிட்டு போலான்னு பாக்குறா மூதேவி. இவளை பத்தி தெரியாது. இவ புத்தி என்னைக்கும் மாறவே மாற மாட்டேங்குது. என்னது 5 பவுனு? அது ஒண்ணும் இல்லக்கா, சீக்கிரம் சோறு ஆக்கும். பாவங்கா வயிற்று பிள்ளைக்காச்சு, நேரக்காலமா சோத்தை கொடுத்துடலாம்டா. ஏக்கா கொஞ்சோண்டு சோறு கொடுக்கா, சாப்பிட்டு பாக்குறேன் நல்லா இருக்கான்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பிள்ளைக்காச்சி கொடுங்க. பாவம் செக் பண்ற பாவம் என்னோடவே போட்டோம். நீங்க யாரும் டெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் சோறு அவ்வளோ வனவாசமாவா இருக்கும்? நல்லா தான் இருக்கும், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ போ. ஏய் நான் ஒரு டாக்டர் பொண்டாட்டிடி. நல்லா இருக்கா இல்லையா பாயசம் இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். என் புருஷன் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால சோத்தை எனக்கு கொண்டு நான் நக்கி பார்த்துட்டு சொல்லுவேன். இங்க பாரு ரோட்டனே, அன்னைக்கு முதல்ல சோத்தை ஊட்டிட்டு நான் எடுத்துட்டு வரேன். நீ வீட்டுக்கு போ, தூக்கு சட்டியை வச்சுட்டு போ. ஏய் ஓ மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ அழுக்காம கொண்டு போய் உன் புருஷனுக்கு கொண்டு போ. நான் என் புருஷனுக்கு கொண்டு போனதா தூக்கு சட்டியை கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு, தூக்கு சட்டியை அழுத்தி அழுத்தி சோத்தை வையிடி. என் புருஷனுக்கு மட்டும்தான். எனக்கு என் புருஷன் ஒரு மூடி திம்பா, நான் ஒரு தூக்கு பவுனி நிறைய திம்பேன். அட திண்டி மாட்டு கழுக, ஏன்டி நீ வேற போடி. ஏம்மா சீக்கிரம் சோத்தை ரெடி பண்ணுங்கம்மா. எப்ப யார் கொண்டு வயிற்றுக்குள்ளார பசி பட்டுனியா கிடக்கும். யானே இப்படி உங்கள் பொண்டாட்டிக்கு தெரியாமல் பண்ணுறீங்களே, உங்கள் பொண்டாட்டி வந்தால் என்ன ஆகும்? யானே தெரிஞ்சா 2 ஆக்கிடுவோம்மா. நல்ல வேலை என் மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னும் அந்த வீட்லயே வச்சிருந்தீங்கன்னா அங்க போய் பார்த்துட்டு 2 ஆக்கி கிழிச்சு தொங்க விட்டுருவான். என்னன்னே நீங்கள் பொண்டாட்டிக்கு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? போங்கண்ணே. அவளுக்கு நான் பயப்படலாம் மாட்டேன்னா. அவர் பொம்பளை என்ன சீ. பேசாம இந்த கிழவன் பணக்காரன், நம்ம புருஷன் டாக்டர். இந்த கிழவன் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி இவங்க பொண்டாட்டிட்ட காட்டிட்டு பணம் பறிக்கலாமா? இந்த திட்டம் இருக்கு, திட்டத்தை செயல்படுத்தணும். ஏய் சுந்தரி வாடி, உன் மருமகளுக்கு தான் சோறு பொங்கிட்டு இருக்கோம். ரங்கநாயகி நீலாம் ஒரு பொம்பளையா? என் மருமகளுக்கு சோறு பொங்கி போட நீ யாரடி? ஏன்டி இப்படி பேசுற? உன் மருமவ எனக்கு மட்டும் மருமவ இல்லையாடி, அவ தாய் இல்லாத புள்ளடி. அதனால தாண்டி ஆசைப்பட்டு ஆக்கி போடுறேன். இப்படி பேசுறியடி? ரங்கநாயகா வாய பொத்து, உன்கிட்ட நான் பேச வரல. நான் இங்க நிக்கிறானே, இவன்ட்ட நான் பேசிட்டு போயிடுறேன். எவளும் பேசக்கூடாது. சுந்தரி வாமா உட்காரு சேர்ல. ஏய்யா என்ன சொன்ன? பொண்டாட்டிக்கு பயம்லாம் இல்லை. பயம் இல்லை என் மேலே உனக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். இவளுங்களாம் சோறு கட்டி போடுறாளுங்க. இவளுக்கு கூட பழக்க வழக்கம் ஏது உனக்கு? எங்கே வந்த இங்கே? எதுக்குடா வந்த? ஏன்டா என் மனம் கட்டவனே, ஏன் அறிவு கட்டவனே? ஏய் சொட்டத்தடா சிரிக்காத பல்ல மூடுறா. ஏன் ராமம் போட்டவனே, ஏன் அறிவு கட்டவனே? ஏன் சவுப்பு சட்டை, ஏன் வெக்கம் கட்டவனே, துண்டு போட்ட நாய் ஆளப்பாரு. ஏன் சுந்தரி இப்படி பேசுற? நம்ம மருமகளுக்கு சோறு கட்டி போடுறேன்னு சொன்னாங்க. வீட்டாளுங்க ஒருத்தராக இருக்கணும்னு தான் நான் வந்தேன். வேற குழந்தை மேல இன்னும் ஆசையில. ஏய் அந்த பேர குழந்தை நமக்கு தானே பேர குழந்தை. இவளுங்களுக்கு யாரு? இவளுங்க கூப்பிட்டாளுங்க, நீ எப்படி வந்த? இவளுங்க எல்லாம் உனக்கு யாரு? இவளுங்க எப்படி உன்கிட்ட சொன்னாலுங்க சொல்லு. அன்னி கூப்பிட்டாங்கன்னு வந்தேன் சுந்தரி. நம்ம மருமகையா அனாதையாட்டம் வந்து வளகாப்பு போட்டுமா அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். ஏக்கா சுந்தரி ஏக்கா, ஏக்கா இங்க பாரு, இங்க நடந்தது நான் சொல்றேங்க உன்கிட்ட. ஏக்கா என்னை பாரு ஒரு நிமிஷம். ஏக்கா இங்க பாரு ரோட்டனே, கம்முன்று அவங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அப்புறம் உன் புருஷன் அப்படி சொல்லி வச்சிருவேண்டி. ஏய் ஹைடி, உன் வேலையை நீ பாரு. உன் குடும்ப விஷயத்துல நான் தலையிடல. அவங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு எனக்கு 1000 வேலைகள் இருக்குடி. அதனால தாண்டி நான் இப்ப அலையிறேன். ஏக்கா எக்ஸ்கூஸ் மீ சுந்தரி ஏக்கா, பாருக்கா என்ன? ஏண்டி ஏண்டி உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது நினைச்சியா? அன்னைக்கு கூட்டத்துல வந்து என்னைய செருப்பு கழட்டி அடிச்சு வந்தனடி. ஏண்டி தடி எடுத்து சாத்தினவன் நீ தானடி? ஏண்டி சொல்லுடி சொல்லு. என் மருமவள ஊட்ட விட்டு துரத்தி விட்டேன்னு சந்தடி சாக்கில் என்னை அடி அடினு அடிச்சு என் ஜாக்கெட்டை கிழிச்ச நாய் தானடி நீ. இப்ப என்னடி என்னைய அக்கான்னு உக்காங்கிற? ஏண்டி? ஐயோ எக்கா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுக்கா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இவளுங்கெல்லாம் கெட்ட சாதி ஆளுங்கக்கா. இவளுங்கெல்லாம் பேச்சு நம்பாத. இவளுங்க இருக்காளுங்களா, அன்னைக்கு என்னைய யாரையும் அடிக்க கூட்டிட்டு போனாலுங்கக்கா, என் கண்ணுல ஸ்ப்ரே பண்ணிட்டாளுங்க. என் கண்ணுக்கு உங்களை எரும மாட்ட மாதிரி தெரியும், போட்டு அடின்னு அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்ப நான் சொல்றது கேளுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. என்னை மிஸ் பண்ணிடுறதுங்க ப்ளீஸ். யூஸ் மீக்கா, யூஸ் மீ. இந்த யூஸ் மீ கிஸ் மீலாம் எனக்கு தெரியாது. இப்ப நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, இங்க என்ன நடந்துச்சு? ஐயோ அக்கா இப்படி ஒன்றும் தெரியாதா? அப்பாவி மாதிரி இருக்கிறீங்கக்கா. நான் உன்னை என்னன்னு சொல்லி திருத்துவேன். நான் சொல்ல போறத கேட்டுக்காக்கா, விவரமா பொழைச்சுக்காக்கா. சரி சரி, நீ தங்கச்சி மாதிரி தான் இருக்கிற. சொல்லு என்ன நடந்துச்சுங்க? அப்படி கேளுக்கா. ஏக்கா முதல்ல நான் என்னோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். நான் யார் தெரியுமாக்கா? இந்த ஊர்ல புதுசா டாக்டருக்கு படிச்சிருக்காரு ராபர்ட். அவரோட பொண்டாட்டிக்கா நான் டாக்டரோட பொண்டாட்டி. என் புருஷன் டாக்டர், கவர்மெண்ட் வேலை வாங்க போறாரு. இப்ப கிளினிக்ல வேலை பார்த்துட்டு இருக்காருக்கா. பரிச்சை முடிச்சிட்டாரு. நான் டாக்டர் பொண்டாட்டி. என் பேர் வந்து ரோட்டன், என் புருஷன் பேர் வந்து ராபர்ட். இங்க பாரு, உன்னை பத்தின விளக்க விளாவரியெல்லாம் எனக்கு தேவையில்லை. இங்க என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு. நீ வந்து பெருமை பீத்திக்கிட்டு இருக்காத. ஐயோ ஏக்கா என்னக்கா நீ என்னோட செல்ஃப் பண்ற உனக்கு முக்கியம் இல்லையா? உன் தங்கச்சி நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்லக்கா. சரிக்கா அதை விட்டுருக்கா. இங்க என்ன தெரியுமாக்கா நடந்துச்சு? உன் மருமவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சோறாக்கி கொடுத்தா உன் மருமவை வாங்கிக்கிட்டு இவளுங்க பேச்ச கேட்பாளுங்களாம். அதுக்கப்புறம் இவளுங்கெல்லாம் சேர்ந்து உன்னை அடிச்சு உன் சொத்தை அபகரிச்சு இவளுங்க வச்சுக்கணும்னு சொன்னாளுங்கக்கா. என் காதால கேட்டேன்.
அடி பாதி ரோட்டனு ஏண்டி அவங்க ஊடு வெள்ளையா கருப்பான்னு கூட எனக்கு உள்ள போய் நான் பார்த்தது கிடையாது. சந்து பொந்து கூட எனக்கு தெரியாது. என்னடி இப்படி பேசுற? ஏண்டி உன் நாக்குல நரம்பு இல்லாத மாதிரி போய் பித்தலாட்டம் பேசுறியடி. ஏக்கா பாத்தியா நான் உனக்கு சப்போர்ட் பண்றவங்க கொந்தளிக்கிறேன் நம்பாதக்கா. எடுத்து சாத்த வெள்ளக்கமா எடுத்து சாத்துக்கா. சுந்தரி, அந்த பொண்ணு சொல்றத நம்பாத. அந்த பொண்ணு கூட பாரு தூக்குச்சட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், சோறு வாங்கி திங்கதான். அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி யாரும் இங்க நினைச்சுட்டு சோறாக்கி போடல. வாயும் வயிறுமா இருக்கிற பிள்ளைக்கு 5 மாசத்துல சோறு கட்டி போடணும், அதான் முடியல. இப்ப 7 மாசமாவது ஆச்சு. சோறாக்கி போடணும் நல்ல எண்ணத்துல தண்டி பண்ணிடுறாங்க. நீங்க பேச கேட்காதடி. நான் எப்படி ஓமைச்சு நம்புவேன்? கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாம உங்க அம்மா ஒன்னு வீட்டுல குத்து கலாட்டுறது உங்க அம்மாட்ட கூட சொல்லாம இல்லாம இங்க வந்துட்டு இவளுக்கு இந்த காய்கறிகள் நீ தான் வாங்கி தள்ளினியா? இவ்வளவு சோறாக்கறாக குழம்பு வைக்கிறாளுங்க. இவளை கூட வந்துட்டு கும்மா அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிற பொம்பளையோட சேர்ந்து லூட்டி அடிச்சுக்கிட்டு இவ சொல்றதை நம்பாதங்க. இந்த கூட்டத்திலேயே ஒருத்தி தான் நல்லவ. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்றா. அவ பேச்சதான் நான் கேட்பேன். போடாங்கிட்டு. ஏய் குண்டம்மா, இப்ப பாரு, இப்ப சுந்தரேக்கா உன்னை வந்து ஆட்டிக்கும். ஏன் தெரியுமா நான் அவங்க கூட பேசுறேன்? இனிமே நான் அவங்க கூட தான் பழக்கம் வச்சுக்குவேன். ஏன்னா என் புருஷன் டாக்டர். அவங்க ஊர்ல எப்படி பணக்காரங்க. இப்ப பாரு நான் அவங்க கூட தான் உறவாடுவேன். இனிமே பணக்காரங்க கூட தான் நான் சேர்ந்து சாப்பிடுவேன். போங்கடி. ஏக்கா சுந்தரேக்கா எல்லாரும் சேர்ந்து என்ன முறைக்கிறாங்கக்கா. என்ன காப்பாத்தி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக்கா. என் புருஷன் வந்தானே விட்டுக்கா. நீ பேரு ரொம்ப பேர் ஓட்டனா நான் இருக்கேன் உனக்கு சரியா? நீ என் தங்கச்சி தான். தங்கச்சி மாறிலால. ஏண்டி உங்களுக்கு வெக்கமா இல்ல? என் வீட்டு மருமகளுக்கு சோறு கிண்டி போறதுக்கு நீங்க யாருடி? என் மருமகளை கூட்டிட்டு போயிட்டு நான் சாந்தாமனு சோறாக்க போறேன். வேலையை பார்த்துட்டு இருங்கடி. இங்க பாரு ரோட்டனே, நீ என் வீட்டுல வந்து உன் புருஷன் வர வரைக்கும் நீ பாதுகாப்பா இருக்கலாம் சரியா? என் மருமகளுக்கு நான் சோறாக்கி போட போறேன். அதனால வந்து நீ என் கூட மாட ஒத்தாசை பண்ணிட்டு. சரிக்கா வாக்கா போலாம். ஆமா, இது என்ன தூக்கு போனி? இது எதுக்கு? என் புருஷன் சொன்ன மாதிரி இவங்கள்ட்ட சோறு வாங்க வந்தியா? ஏக்கா உனக்கு ஒண்ணு தெரியுமா? தூக்கு போனி 4 மாசத்துக்கு முன்னாடி காட்டுல இருந்து தூக்கிட்டு வந்துட்டாக்கா. ரெங்கநாயகி இருக்கா பாரு அந்த பள்ளி. அவ காட்டுக்கு இவ வேலைக்கு போனாக்கா. என் டிஃபன் பாக்ஸையும் தூக்கு போனி தூக்கிட்டு போயிட்டாளுங்க. அதான் இவ வீட்டுல வந்து இப்ப ஆராய்ச்சி பார்த்து எடுத்துட்டு வரேன். வாக்கா போலாம். ஐயாவே ஐயாவே அழகிய பாருங்க. பொண்டாட்டி சொல்றத சுசனமா கேளுங்க. யோ அழுவாதையா ஆவல. ஏக்கா ரெங்கனா ஏக்கா, எப்படியும் உன்னையே ஒதுக்கி வைக்க மாட்டான் அந்த பொம்பளை. நீங்கள் யார் 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க? போங்க. எப்படி பார்த்தாலும் ஆண்டாளுக்கு வளகாப்பு சோறு கிடைக்க போகுது. இதை பற்றி ஒன்றும் இல்லைக்கா. இதை எங்கேயாவது அங்கே முதியோர் இல்லம் இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் கொடுத்துட்றேங்க்கா. காரணம் இல்லத்தில் இந்த சோறு இருந்தா அவ்வளோதான் ரெடி அடித்து போய் கொடுத்துட்றேன். நீங்கள் எல்லாரும் அங்கே வளகாப்புக்கு போங்கக்கா. என்னக்கா பண்ணுறது? என்னை நீ கூட அழுவாதனே போனேன். ஏக்கா என்ன இருந்தாலும் இந்த பொம்பளைக்கு இவ்வளோ ரப்பு ஆகாதுக்கா. யாக்கா அந்த ரோட்டன் இப்படி மாறிட்டா? ஏக்கா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் போயிட்டு அவங்க புருஷன்ட்ட பேசுறத பார்த்தாலே என்னைய தப்பு தப்பா சேர்த்து வச்சு பேசுறாக்கா. இன்ன வரைக்கும் என் புருஷன்ட்ட நான் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. என் புருஷனையும் தான் அவமானப்படுத்துறா. ஆனால் என்னையும் குழந்தையும் சேர்த்து வச்சு பேசுறது தெரிஞ்சிச்சுன்னா அவர் நிஜமாலுமே அவளை வெட்டியே போட்டுவாருன்னு எனக்கு என்னமோ தோணுது. நானும் சரி குடும்பத்தில் வந்து சண்டை போடக்கூடாதுனாக்கா அமைதியாக இருக்கிறேன். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சரிக்கா நானும் இங்கே உதவிக்கு இருக்கிறேன். ரெங்கநாயக்கி அக்கா என்ன நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. ஆண்டாள் பாவம் யாரோ மாதிரி இருக்கும். என்ன பண்றது? நாங்க வந்து அந்த பொம்பளைக்கு பிடிக்காது. நாங்க 2 பேரும் இங்கே இருக்கோம். நீங்க போயிட்டு வாங்க. சாப்பிட பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க. யாரோ ஒருத்தர் சாப்பிட்டா நல்லது தானே. விடுங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணுமா? உங்க மனசை அந்த சண்டாளி புரிஞ்சுக்கணும். என் வீட்டுல வேற புதுசா ஒரு சனியா போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் போய் பாத்துக்கிறேன்மா. அக்கா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா? தேங்க்யூ ஜெனி. மாமா நீங்களும் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. ராஜகுமாரன் மாதிரி இருக்கீங்க. என்ன ஜெனிஃபர், என் தம்பியை கட்டிக்க தானே இவ்வளவு ஐஸ் வைக்கிற? மாமா சாரி மாமா, நீங்க ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கீங்க. அடி பாவி, ஆண்டாள் மாதிரியே இருக்காளே. அக்கா நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். இவ்வளவு அழகா இருந்துகிட்டு போய் ஏங்க இவங்க குடும்பத்துல போய் கட்டிக்கிட்டீங்க? ச்சே எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏய் ஏயா ஏய் என்னடா என்னடா உங்க அண்ணன் இருந்தா பேய் திமிரா? என்ன ஏங்கிற? என்ன உரிமையில ஏங்குற? இங்க பாரு, நீ யாரோ நான் யாரோ. அன்னைக்கு ஃபோன் பண்ணி எடுத்தியா? இல்ல அப்ப என்ன? ஆண்டாள், என்ன இதுங்க இப்படி சண்டை போட்டுக்குது? இதுங்களுக்கு போய் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? நீங்க சண்டை போட்டுக்கிறவங்க தான் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. நீங்க சும்மா இருங்க. அடியே, அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா? சும்மா இருங்க. ஏய், எங்க அண்ணன் இருக்கு என்னடி வாடா போடாங்கிற? அப்படிதான் பேசுவேன். ஏன் அன்னைக்கு நான் கால் பண்ணப்ப எடுத்தியா? எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டேன். நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தேன் தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட்ல, திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். என்ன யாராவது வந்து கடத்திட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? எங்க அம்மா பேர பதில் சொல்றது நான் ஏன்? அப்படியாவது உன்னை யாராவது கடத்திட்டு போட்டுமேடி, அதுக்கு தாண்டி நான் வரல. அக்கா மாமா பாத்தீங்களா? ஏய் என்னடா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? செல்ல சண்டைய தனியா போய் போடுங்க. எங்களுக்கே மறுபடியும் லவ் பண்ணும் போல தோணுது. அக்கா சும்மா நீங்க எதை கண்டுக்காதீங்க. ஓ அப்படியா? பாட்டா அப்படித்தான் மாமா. போங்க மாமா கிட்ட. அக்கா உங்களால பாத்துக்கோங்க. ஏண்டா டுபுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? ஒரு வயசு பொண்ணை சென்னைக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னமே, ஆனா அவன் நம்பி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறாளே, அவளை போய் நம்ம பார்க்கலையே அப்படின்னு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? எருமை மாடு. அவன் மூஞ்சியும் ஆளையும் பாரு, மூஞ்சில மட்டும் கண்ணு 3/4 கிலோ இருக்கும் போல.
ஏய் சோடா புட்டி வேண்டாம், அடிச்சிருவேன் ஜெனி, கம்முன்னு. அடிப்பியா இங்க? அடி அடி அடிடா பாப்போம், அடிடா அடிடா அடி, அப்படி கடிச்சிருவேன். ஏ ஆண்டாள் இங்க பாருடி, கடிச்சிருவோம் அப்படி இப்படிங்குதுங்க. எங்க சும்மா பாருங்க. அண்ணன் அண்ணி இருக்காங்க, என்னடி கடிச்சிருவேன்னு சொல்றான். நீ என்ன கடிக்கவே இல்லை பாரு, இப்ப மட்டும் என்னடா அண்ணே அண்ணி லூசு. ஏய் எங்க என்ன பேசணும்னே தெரியாதா ஜெனி, அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ. என்னடி இவ்வளோ நாள் பேசாம தானே இருந்தா, இப்போ என்னடி வழியில வந்து பேசிட்டு இருக்க? நான் என் அண்ணனையும் அண்ணியும் தான் பார்க்க வந்தேன். போடி என்கிட்ட போடி, நகரு. நகரெல்லாம் முடியாது. உனக்கு அண்ணே அண்ணினா எனக்கு எங்க அக்கா மாமா. போடா, இன்னைக்கு எங்க வீட்ல எங்க அக்காவுக்கு வளைகாப்பு நடத்துறோம். உனக்கு என்னடா வேலைடா இல்லடா? போடா வெளியடா, போடா 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 போடாடே போடா. ஜெனி லிமிட்டை கிராஸ் பண்ற, டென்ஷன் ஆயிடுவேன். அப்படிதான்டா கிராஸ் பண்ணுவேன். என்னடா பண்ணுவ? ஏன் என்ன சென்னை கூட்டு போறேன்னு ஏமாத்தினா அப்ப எனக்கு கஷ்டமா இருக்காதா? ஓ கூட ஜாலியா ஒரு சுத்தியான நான் நினைச்சிட்டு இருந்தேன்ல, எனக்கு எப்படி இருக்கும்? ஏய் ஜெனி உங்க அம்மாடி. அம்மாவா? எங்க? ஐயோ நான்ல. அண்ணி அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. மருமகளே, அத்தை எப்படித்தான் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அத்தை? இவங்க அம்மா எதுக்கு இங்க வந்தாங்க? இந்த நாய் இவ்வளவு நேரம் பேசினா சொல்லவே இல்லை. மருமகளே முதல்ல என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை ஏன் இப்படி பண்றீங்க? என்னத்த ஏன் காலில் போயிட்டுலாம் விழுறீங்க? போங்கத்த. மருமகளே என்ன மன்னிச்சிருமா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். தப்பு ஒண்ணு சொல்றேன் கேளுமா. மருமவளே மருமவளே மன்னிச்சிரு, மன்னிச்சிரு மன்னிச்சிரு மருமவளே. டாயின் டாயின் டாயின். அடிங்க கொக்க மக்கா மாமியாரே. மருமவளே ஊட்ட விட்டு தத்தி போட்டே மன்னிச்சிருமா, இந்த அத்தையா மன்னிச்சிருமா. சோறு தண்ணி போடல மன்னிச்சிருமா, இந்த அத்தையா மன்னிச்சிருமா. டாயின் டாயின் டாயின். உன் புருஷனையும் உன்னையும் சேர விடல, அதுக்கும் மன்னிச்சிரு. அது ஒண்ணு பெரிய பாவம், எனக்கும் தெரியவில்லை. மன்னிச்சிரு மன்னிச்சிரு மருமவளே, மருமவளே மன்னிச்சிரு மன்னிச்சிரு மருமவளே. புருஷன் முன்னாடியான அக்கா மாமாவையே சேர விடலையா? இவகிட்ட என் காலம் எப்படி போகும்? மருமகளே உங்க பாட்டி என்ன செருப்பு கழட்டி அடிச்சிச்சு, மருமகளை கூட்டியான்னு சொன்னுச்சு, நான் தான் கேட்கல. மருமகளே என்ன மன்னிப்பியா மருமகளே? வாமா உன்னை கூட்டி போய் நல்லபடியா சோறு போடுறேன். டேய் அவளை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அந்த மாதிரி இருக்குது கேட்க முடியல. என் மாமியாரை கிளறி நிறுத்திடி பாட்ட. மருமகளே என்ன மன்னிச்சிட்டியாமா? அத்தை உங்களை திட்டுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்னம்மா என்ன சொன்னா புரியல? இல்லத்த உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க என்ன அடிக்கலாம் பிடிக்கலாம், நீ எங்க மாமியார்த்த, எனக்கு அதுக்கும் மேல கடவுள் மாதிரி. நீங்க என்ன திட்டுறதுக்கு உரிமை இல்லையா என்ன? நான் உங்களை எதுக்குத்தான் மன்னிக்கணும்? அத்தை பெரிய பெரிய வார்த்தை பேசாதீங்க அத்தை. ஆண்டாள் நீ கொஞ்சம் நிறுத்து. மா எதுக்கு இங்க வந்த? கொஞ்ச நாளா என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து தனியா வச்சு சந்தோஷமா தான் பாத்துக்கிறேன். இப்ப எதுக்கு எங்களை வந்து கூட்டிட்டு போக நினைக்கிறீங்க? இங்க எதுக்குமா வந்தீங்க? ஏதாவது பிரச்சனை பண்ணணுமா என்ன? சொல்லுமா. ஷபாஸ் சரியான போட்டி. மாமனா மாமா தான், எட்டு கிளிக்கணும் மாமியாரெல்லாம், சும்மாவே விடக்கூடாது. மறைஞ்சிருந்து பார்க்கும் மருமமினே, மாமியார் பார்த்தா நம்ம மறுபிறவி கூட எடுக்க முடியாது. அடியே மாமியாரே நீ மட்டும்தான் பட்டு போடுவியா? சரவணா ஏயா நீ இப்படி பேசுற? அம்மா தானையா ஏதோ கோவத்துல திட்டிவிட்டேன். நான் மனசார திரும்பி வந்திருக்கும் போது அம்மா மனசை காயப்படுத்தாதையா. தம்பி சரவணா மன்னிச்சிருமா. வாமா ஊரறிய உனக்கு வளைகாப்பு போடுறேன், நான் நல்லா பாத்துக்கிறேன். இந்த அனாதையாட்டம் நான் வீட்டுல இருக்க விரும்பல. என் பிள்ளைங்களை கை கழுவி விட்டு என் பிறக்க பேர குழந்தை யாரோ வீட்டுல பிறக்கணுமா? ராஜ மரியாதையோட நம்ம வீட்டுல பிறக்கட்டும். என் மருமகளை நான் கூட்டிட்டு போறேன்டா, நீ வந்தாவா வராட்டி போ. இந்த ரோட்டல் அத்தை இதுக்கு சம்மந்தமே இல்லாம மறைஞ்சு பாக்குது. நம்ம தான் இவளுக்கு ஆகாது, நம்மளை கண்டாலே கரிச்சு கொட்டும் வருங்கால மாமியாரு. அதனால நான் மறைஞ்சு நின்று பாக்குறேன். இந்த அத்தை என்ன பண்ண போகுது? நல்லா சொல்றத கேட்டுக்க. இப்ப உன் பையன்டா கோவமே பற்றாத. அவங்க என்ன சொன்னாலும் கேளுக்கா. நான் இதுக்குள்ளார இருக்கிறத யாருக்கும் தெரிய கொண்டாத, புரியுதா? ரோட்டணும் நல்லா கேக்குது, காதல தான் சொல்லி வச்சிருக்கேன். நீங்க யாருக்கும் பற்றாத சரியா? என்னப்பா அம்மாவை மன்னிச்சிருப்பா. ஏன்ப்பா இங்க உட்காந்துருக்கிறீங்க? வாங்க போலாம். அத்தை ஒரு நிமிஷம் அத்தை, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். அத்தை இங்கே இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு இன்னைக்கு வளைகாப்பு போட போகிறாங்க அத்தை. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வளைகாப்பு போட்டுட்டு சந்தோஷமா இருந்துட்டு போகலாம் அத்தை. அவங்க எனக்காக தான் அத்தை எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஆண்டாள் நீ ஏன் இவங்க கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்குற? ஆதரவு இல்லாம உன்னை கூட்டிட்டு நிறமாச கற்பிணியா வீட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த காலனியில இருக்க மக்கள் தான் நம்மளை கூப்பிட்டு ஆதரிச்சாங்க. இன்னைக்கு அவங்க எந்த ஆதரவுமே எதிர்பார்க்காம நமக்கு ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாம உன் வளைகாப்பு உனக்கு சோறுட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு நம்ம இது கூட பண்ண மாட்டோமா? நம்ம சந்தோஷத்துக்காக தானே அவங்க பண்ணாங்க. அவங்க சந்தோஷத்துக்காக நம்ம சாப்பிட்டுட்டு போலாம் சரியா? இவங்களை முதல்ல கிளம்ப சொல்லி இங்க நிக்க வேணாம்னு சொல்லு. அடியே ரோட்டில் எங்கடி இருக்கிற? இப்போ நான் என்னடி சொல்லட்டும்?
ஏக்கா நான் சொல்றத கேளு வந்து வரவும் முடியாது போக முடியாது ஏக்கா இப்போ நான் என்ன சொல்றேன்னா மகனையும் மருமகளையும் நீ கூட்டிகிட்டு போகணும் அதுக்கு என்னன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா அவ சொல்றத தலைய ஆட்டு உனக்கு பிடிக்கணும் இங்க ஏன் கூட வந்துடு நான் உங்ககிட்ட நிறைய என்ன பேசணும் சரிடா நான் வேணா அம்மா போய் ஓரமாக இருக்கேன் அவங்க வந்து வளைகாப்பெல்லாம் நடத்திட்டோம் நான் வேணா போகிறேன். அத்தை நீங்க ஏன் போகணும்? அவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அத்தை. நீங்க வந்ததை நினைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க இங்கேயே இருங்க அத்தை. நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. மாமாவும் இங்கே தான் இருக்காங்க. அப்படியே ஆண்டாள் உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ தான் இங்க குந்தாணி மாதிரி உட்காந்துருக்கியே உன் மாமியாரு உன் மாமனாரை இப்பதான் விட்டு ஒரு கிளின்னு கிழிச்சிட்டு வந்தா. இல்லம்மா வேணாம்மா, அவருக்கு தெரியாம தான் நான் உன்னை கூப்பிட வந்தேன். அந்த மனசு இங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல. எனக்கும் தெரியாம அந்த மனசு இங்கே வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம் தான். மாமா இருக்கார்ல, நான் போய் ஓரமா இருக்கிறேம்மா. சரியா? அத்தை சொன்னா கேட்க மாட்டீங்களே. சரிங்க அத்தை, நீங்க ரூம்ல இருங்க அத்தை. நான் வரேன் அத்தை. நம்ம இன்னைக்கே வீட்டுக்கு போலாம் அத்தை. நான் பாட்டியை பார்க்கணும். அடி ஆண்டாள் நீ மறுபடியும் முத்து புட்டு ரோடா திரிய போற அதுக்கு நான் திரி வைக்க போறேன் உன் மாமியார் கிட்ட. நான் உன்கிட்ட 5 பவுன் சங்கிலி வாங்கணும்ல அதனாலதான் இங்க பக்கத்துல வந்து உன்னை கோழி முட்டை முட்டியிலடி. ஓ வா 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 வா. அக்கா என்னால நம்பவே முடியல. உங்க மாமியாரா உங்களை கூப்பிடுறது? அத்தை தான் கூப்பிடுறாங்கல்ல. நீங்க இன்னைக்கு போயிட்டு வாங்க. எனக்கே அதிசயமா இருக்கு. ஜெனிஃபர் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என் பொண்டாட்டி ஒரு அப்ராணி. அவள் வந்து யார் என்ன சொன்னாலும் கோயில் மாடு மாதிரி தலையாட்டிட்டே இருப்பா. ஆனால் நீ எங்கள் அம்மாவுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும். சரியா? என் தம்பி பேச்செல்லாம் கேட்டுட்டு ஊங்காத. அவன் சொல்லி தான் இப்போ எங்கள் அம்மா இங்கே வந்திருக்கணும் எனக்கு என்னமோ தோணுது. சரியா? நீ ஜாக்கிரதையா இரு. எங்கள் அம்மாவுக்கு வந்து பணம் மட்டும்தான் முக்கியம். பெத்த பிள்ளைங்களை விட உனக்கு சொன்னா புரியாது. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஜாக்கிரதையா உசாரா இருக்கு. என்னங்க நீங்க வாழ வர பிள்ளைகிட்ட போயிட்டு கண்டதை சொன்னா புள்ள பயப்படாதா? ஏங்க மனசுக்குள்ள ஏதாவது வச்சுக்கோங்க. அக்கா மாமா சொல்றதுல என்ன தப்பு? ஏற்கனவே உன் மாமா இல்லாத நேரத்துல உங்க மாமியார் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி சொல்லவே சங்கடமா இருக்கு. நீங்க அன்னைக்கு என்ன காரியம் பண்ண போனீங்கன்னு உங்களுக்கு தெரியும்லக்கா. அன்னைக்கு நான் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க உங்க குழந்தைய தான் பார்த்துருக்க முடியுமா? இல்ல நீங்க உயிரோட தான் இருக்க முடியுமா? சொல்லுங்கக்கா. எப்படி பரிதா வச்சு போயிட்டு இருந்திருப்பீங்க அந்த நிமிஷம்? அதுக்கெல்லாம் காரணம் யாரு? உங்க மாமியார் தான். இப்போ வந்து மனசு மாறிட்டாங்கன்னு கூப்பிட்டா எப்படி நம்ப முடியும்? சொல்லுங்கக்கா. ஜெனி தேவையில்லாமல் என் குடும்ப விஷயத்தில் தலையிடாத. இன்னும் நீ வாழவே வரல. என் ஃபேமிலியை பற்றி பேசினா டென்ஷன் ஆகிடுவேன் சொல்லிட்டேன். டேய் நீ என்னடா அர்த்தம் கட்டத்தனமா பேசிட்டு இருக்க? அம்மாவை பத்தி உனக்கு தான் புரியல. இவன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. சரியா? நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நீயும் உங்க அண்ணியும் தான் புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னு இருக்காங்க மனசு மாறிட்டாங்கன்னு நான் எப்பறம் நம்புறது? டேய் போலீஸ்காரன்ட்டே உங்க வேலையை காட்டுறீங்களா? போடா டேய் போடா. இப்போ கூட அம்மாவோட திட்டம் தெரியுமா? பாட்டி திட்டிருக்கோம் ஆண்டாளை கூட்டிட்டு வான்ட்டு. அம்மா என்ன பண்ணிருக்கோம்? பாட்டி இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே இருக்கு. எப்படியா அதுகிட்ட இருந்து சொத்தை இது பேருக்கு மாற்றணும். அதுக்காக ஆண்டாளை கூட்டிட்டு காட்டினா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படும். பேர குழந்தை பிறந்துச்சுன்னா. அது தாண்டா அம்மாவோட திட்டம். இது தெரியும் அம்மா மாறிடுச்சு அது இதுன்னு. போடா. இல்லைண்ணா அம்மா நிஜமானவே மாறிட்டாங்கண்ணா. நான் கூட சென்னை போகும்போது அழுதாங்கண்ணா. இவ்வளோ பெரிய வீடு எனக்கு தேவையில்லடா, நீங்கள் தான் வேணும்னு சொன்னாங்கண்ணா. நிஜம்தாண்ணா. ஏய் சும்மா நிறுத்து. உங்க அம்மா மாறிட்டாங்க. அது மூத்த பிள்ளை, அவருக்கு தெரியாது உனக்கு தெரியுமாடா? போடா சாம்பிராணி. ஆளை பாரு மாங்க முடியா. அக்கா உங்க மாமியார் வீட்டுக்கு உங்களை போக வேணாம்னு சொல்லலை. உங்க குழந்தை பிறக்கும்போது வாடகை வீட்டிலலாம் இருக்க வேணாம். உங்களுக்குன்னு ஒரு பெரிய அரண்மனையே இருக்கும்போது நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கே சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் சூதானமாக இருங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லாத நேரத்துலையும் பத்திரமா இருங்க. அவங்க எது கொடுத்தாலும் சாப்பிடாதீங்கக்கா. இல்லை ஜெனிஃபர், நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அத்தை இல்லை. அத்தை ரொம்ப நல்லவங்க தான். சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு சில வார்த்தைகள் தவறுதலாக பேசியிருக்கலாம். அதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் நான் தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். உங்களுக்கு தெரியாத அத்தையை பற்றி. நீ திருந்தவே மாட்டேன் ஆண்டாள், திருந்தவே மாட்டேன். அப்போ நீ அங்கே அழும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் தாண்டி உன்னை வெளியில கூட்டு வரேன். ஏன் தப்பு தாண்டி? ஏய் சிவா, என்ன பார்த்துட்டு இருக்க? மாமாவும் அக்காவும் சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க. சரி நீ அண்ணனை கூட்டிட்டு போ. அண்ணா விடுண்ணா, இது என்னண்ணா? ஆமா உங்க அண்ணியை கையை இறுக்கி பிடிச்சிருக்காரு பாரு உங்க அண்ணன். விடுனாவா? கொஞ்சம் ஆறுதல் படுத்த கூட தெரியல. லூசு இவனெல்லாம் கட்டிக்கிட்டு நான் என்னென்ன பண்ண போறேன்? அதுக்கெல்லாம் முன்னாடி போயிட்டு இந்த ரோட்டு நத்தையை என்ன ஏதுன்னு கேட்கணும். ராட்சசி கொடூரி மாதிரி நடந்துட்டாலே இந்த ரோட்டு நத்தைக்கு என்ன ஆச்சு? சிச்சா ஏக்கா உன் பெரிய மவனை உன் மரம் ஒரு கால ஆண்டாளு நல்ல முந்தானைக்குள்ளார முடிச்சு போட்டுக்கிட்டான். இல்லைன்னா பெத்த வளர்த்து இத்தனை வருஷமா ஆளாக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துறப்ப ஒரு புருஷனை கூட்டிகிட்டு வெளியில வருவாளா? வாயும் உயரமா இருக்கும்போது சரி என்ன தர்மசாலிக்கா உன் மருமவ காரிகாரி. அது என்ன சொல்றது? காரிகாரி. ஐயோ நம்ம ரோட்டு நத்தையா அப்படி பேசுறது ரொம்ப கேவலமா இருக்காங்க. இல்லடி ரோட்டனே, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அதான் நீ இப்ப எனக்கு தங்கச்சி ஆயிட்டியே. என் மாவே இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாண்டி. இவ
தாண்டி கைக்குள்ள போட்டுட்டு விளாட்டுக்கடி இழுத்துக்கிட்டு வந்துட்டா பாத்தில. நான் கூப்பிடுறேன், அவளும் தெனாவட்டா உட்காந்துருக்கா. அவளுங்களாம் சோறாக்குறாங்கன்னு. இப்போ நான் அவளை திட்டிட்டு வந்தது தெரிஞ்சா கூட சோறு திங்க மாட்டாடி. அதுக்குள்ளே 2 பேரும் ஏதாவது பேசிவிட்டு இங்கேயே உட்காந்துக்குவாங்க. என்னன்னா கிளவி இப்போவோ பிறக்கோன்னு இருக்குது. செத்துக்கிட்டு தொலைஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சொத்தெல்லாம் அந்த கிளவி மேலே தான் இருக்குது பேர்ல. இவளை கூட்டிட்டு போய் காட்டினா அந்த கிளவிக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகம். இவன் மேலே பாசம் அந்த கிளவிக்கு. அதனால இவளை கொண்டு போய் காட்டினா நான் திருந்திட்டேன்னு நினச்சி சொத்தை ஆளுக்கு பாதிய பிரித்து கொடுக்குறாளோ இல்லையோ என் பேரில் முதல்ல வாங்கிக்குவேன். நான் பார்த்து தான் பிரித்து கொடுக்கணும். அதுக்கு தான் இவளை கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட்டி பாவி அத்தை, உனக்கு நான் தாண்டி சரியான ஆளு. சரியான போட்டிக்கா, இப்படிதான் இருக்கணும். நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேங்கா. மர்ம மேல உள்ள பாசத்துல தான் சோறு விட்டா கூட்டிட்டு போறியான்னு. சூப்பர்க்கா. மர்ம உலகத்தையும் காலுக்கு அடியில் தாக்கா வச்சிருக்கணும். இல்லைன்னா கொழுப்பு எடுத்து பட்டம் எடுத்து ஆடு அழகாக்கா. அது ஓ மர்மவ அப்படின்னு உன்னை கைக்குள்ள போட்டுக்க பாப்பா. அமைதியா இருந்து நீ மயங்கிடுறாத. நான் இருக்க வரைக்கும் உன்னை மயங்க விட மாட்டேன். இங்க பாரு ரோட்டனே, நீ இருக்க தைரியத்துல தான் நான் எல்லாம் பண்றேன். நீ இனிமே என் கூட துணையா இருப்பியா? ஏன்னா எனக்கு துணையா என் வீட்டுல ஒருத்தி கூட கிடையாது. ஒருத்தனும் ஒருத்தி இல்ல, 2 ஆம்பளை பசங்க, ஒரு மாமியார் கிளவி, ஒரு புருஷன். ஒருத்தனும் சப்போர்ட் இல்ல. பாத்தில என் புருஷன் வந்து அத்தனை பொம்பளைக்கு முன்னாடி எனக்கு கிழிச்சிருக்கான். பொன்னாடி மேல பயலன்னு அவனுக்கு எவ்வளவு வந்திருக்கும். அதான் 2 கொடுத்துட்டு வந்தேன். சூப்பர்க்கா. புருஷனா இருக்கட்டும் மாமியாரா இருக்கட்டும், எவ்வளவு பணக்காரியா இருந்தாலும் இந்த உள்ளங்கையில மர்மவை அடக்கி வைக்கணுங்க. புருஷங்காரனை அடக்கி ஆளணுக்கா. இல்லைன்னா நம்ம பொம்பளை இல்லக்கா. என் புருஷன் கூட அண்ணன் அலையிறான். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டதுக்கா, தனி கொடுத்தன போறதுக்கு. அதை விடுங்க, அது ஏன் பிரச்சனை பார்த்துக்கிறேன். ஓகேக்கா, நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸ். நீ ஒன்றும் கவலைப்படாத. பணம் எவ்வளோ வேணா சொல்லு. என் விட்ட கோடி கொடியே குட்டி கிடக்குது. அடுக்கதான் இடம் இல்லை சரியா? உனக்கு நான் தாரேன். கோடிக்கணக்கான சொத்துக்காரி. ஓ, இவ்வளவு பணத்துக்காக தான் இந்த அத்தை பண்ணுதா? நேத்தி வரைக்கும் நல்லா இருந்த அத்தை இன்னைக்கு ஏன் இப்படி கோமாளி மாதிரி தெரியுது? என்ன ஆயிருக்கும் இதுக்கு? அந்த வீட்டுக்கு போயிட்டு எதுவும் பேக்கி பிடிச்சிருக்குமோ? ரோட்டனத்துக்கு சரியான சூடு வாயில போட்டா மட்டும்தான் அடங்குவாங்க. சூடு போடுறேன் இரு. கோனூசியை நல்லா காய வச்சுட்டு வந்து டிக்கிலே வைக்க போறேன் பாரு. ஏக்கா, கொசு உள்ள போயிட போதுக்கா. கம்மனு வாயை மூட்டுக்கா. ஏக்கா, உனக்கு ஒரு கொசு உள்ள போனாலும் எனக்கு தும்மல் வரும்க்கா. உள்ள போயிட்டு ஒரே கொட்டச்சலா இருக்கும். வாயை மூட்டுக்கா என் சகோதரியே. ஆமா, இது என்னடி இங்க பண்ற? இவளுக்கு இங்க என்ன வேலை? அங்க பாரு, ஒட்டிக்கிட்டு இருக்காடி நம்ம பேசுறத. இங்க பாரு, இப்ப பாரு. ஐயோ, சொல்லி முடிஞ்சிச்சு. இந்த செனி படுறா. ஐயோ, இவ வேற அக்கா மாமான அவன் மேல உள்ள காதல்ல அவ குட்டி எதனை கடந்தா ரொம்ப நேரமா அந்த பிளான கேட்டுருப்பாளோ. சரி சரி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிப்போம். அக்கா கிட்ட சொல்லி சமாளிப்போம். ஏக்கா, உனக்கு சொத்து வேணும் தானே? அப்ப நான் பேசும்போது அமைதியாரு. ஏதோ கண்டுக்காத. நீ யாரோ இப்ப நான் யாரோ. கம்மனு ஓரமா போய் நின்று ப்ளீஸ் அக்கா ப்ளீஸ். எனக்கு ஏன் வாழ்க்கை முக்கியம். ஐயோ ஜெனி, கொடுமை நடந்துட்டு இருக்கு ஜெனி. ஒரு மருமகளா மாமியார் எப்படிலாம் நடத்தக்கூடாதுன்னு நான் இந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். வாயும் வயிறுமா இருக்கிற பிள்ளைய வீட்டை விட்டு துரத்தலாமா? அதைத்தான் நான் இவங்க கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்லை ஜெனி. வா, மிளகாப்பு சோறு போய் திங்கலாம். நான் கேட்டுட்டேன். என்ன சொல்றேன்? நான் கேட்டுட்டேன். நீங்க 2 பேரும் பேசினதை முழுசா கேட்டுட்டேன். நான் இப்போவே போயிட்டு மாமா கிட்ட சொல்றேன். மாமா கிட்ட சொன்னாதான் நீங்க அடங்குவீங்க. வந்து வச்சுக்க இருங்க. ஐயோ ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, ஐயோ என் வாழ்க்கை. பாத்தியா, இந்த மாதாரி குடும்பத்துல போயிட்டு நான் வளர்ந்தேன். கச்சோறு தின்னு வேற என்னக்கா பண்றதா தான் ஓடுறேன். நீ தப்பா இருக்காத. எனக்கு நீ தான் முக்கியம். அக்கா, இந்த கம்மத்தை கொடுக்குறேன். வாங்கிக்கா, பக்கத்துக்கு வா. நீ யார்கிட்டயும் போயிட்டு இந்த மாதிரி கெஞ்சாத. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் கூட இருப்பேன். இனிமே நான் உனக்கு அக்கா மாதிரி சரியா? நீ யாமடிலாம் இன்னொருத்தவங்க கூட பின்னாடி ஓடாத ரோட்டனே. நீ எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இனிமே, புரியுதா? உனக்கு பணத்தை அள்ளி அள்ளி நான் தரேன். ஏக்கா, எனக்கு பணம் முக்கியம். நீ தான் முக்கியம். நீ தான் என் உயிர். அவ கிடக்குற பிஸ்கோத், நான் திங்கிற பிஸ்தா. போக்கா, வேக்க நம்ம பண்ணலாம். ஏய், பணம் மிஷின் என் கையில.